குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கடந்த கிளாஸ்ல திசுக்களை பற்றி நம்ம படித்தோம். நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து எடுத்துட்டு இருக்கேன். கடந்த கிளாஸ்ல திசுக்களின் அமைப்பை பற்றி படித்தோம். தமிழ் மீடியத்தில் அதுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தேன். அடுத்தப்ப தாவர திசுக்களை பற்றி சொன்னேன். அந்த தாவர திசுல ஆக்க திசு அல்லது நிலையான திசுக்கள் சொன்னேன். தாவர திசுல ஆக்கு திசு நிலையான திசு ரெண்டு திசு இருக்குன்னு சொன்னேன். அந்த ஆக்கு திசுகள்ல சிறப்பு பண்புகளை நான் சொல்லி கொடுத்தேன். அடுத்தப்ப இந்த அதை அமைவிடத்தை பொறுத்து ஆக்க திசுக்களை வகைகளை நம்ம என்ன செய்யணும் படித்தோம். அமைவிடத்தை பொறுத்து அதனுடைய வகையை படித்தோம். அந்த வகையை பொறுத்தளவில் அதில் என்ன செய்யணும், நுனி ஆக்கு திசு, இடையாக்கு திசு, பக்க ஆக்கு திசு படித்தோம். ஆக்க திசுக்களின் பண்புகளை படித்தோம். ரெண்டாவது நம்ம படிச்சது நிலைத்த திசுக்களை பற்றி படித்தோம். நிலைத்த திசுகள்ல எளிய திசு, பாரன்கைமா, கோலன் கைமா, ஸ்கிலிரன் கைமா பற்றி நம்ம நினைச்சோம் டீட்டெயிலாக படித்தோம். அடுத்தபடியாக கூட்டு திசுக்களை பற்றி படித்தோம். கூட்டு திசுக்கள்ல சைலம், புளோயம், அடுத்தபடி சைலம் புளோயத்தில் சைலம் ட்ரக்காய்டுகள், சைலம் நார்கள், அடுத்தபடியா சைலம் குழாய்களை பற்றி நம்ம படித்தோம். அந்த சைலம் பேரங்கைமால புளோயத்தை பற்றி படித்தோம். சல்லடை குழாய்களை பற்றி நம்ம படித்தோம். இதான் தமிழ் மீடியத்தில் நம்ம படித்த அன்னைக்கு வந்த இது. இங்கிலீஷ் மீடியத்தில் இதே இதில் நீங்கள் பார்க்க போனா ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூல நம்ம முதல்ல பார்த்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். டிஷ்யூஸ் இதுல முதல்ல நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அடுத்த பிளான்ட் டிஷ்யூல மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ பற்றி படித்தோம். இதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி படித்தோம். இதுல டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டோன் பேஸ்ட் ஆன் பொசிஷன் எப்படி அமைச்சுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஏபிஎல் மெரிஸ்டன், அடுத்த இன்க்ளைமேட் மெரிஸ்டன், அது லேட்டல் மெரிஸ்டன் சொல்லி படித்தோம். அவருடைய ஃபங்க்ஷனை பற்றி படித்தோம். அடுத்தபடியாக பெர்மனன்ட் டிஷ்யூவை பற்றி படித்தோம். அதில் சிம்பிள் டிஷ்யூன்னு பற்றி நான் சொல்லி கொடுத்தேன். அடுத்தப்ப என்ன செஞ்சோம், அதில் சீலன் கைமா, கோலன் கைமா, கிளீரன் கைமா பற்றி படித்தோம். அடுத்தபடியாக காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவை பற்றி படித்தோம். இதில் சைலம், புளோயத்தை பற்றி நம்ம எடுத்துனோம், கிளீனாக படித்தோம். இந்த நேரத்தில் நம்ம படிக்க போகிற பாடம் என்னன்னா, இதனுடைய பாடத்துடைய தொடர்ச்சி. எல்லாரும் எடுத்து வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 230 இங்கிலீஷ் மீடியம் 230 எடுத்து வச்சுக்கோ. இதுல டிஃபரன்ஸ் பிட்வீன் சைலம் அண்ட் புளோயம், டிஃபரன்ஸ் பிட்வீன் சைலம் அண்ட் புளோயம், டிஃபரன்ஸ் பிட்வீன் சைலம் அண்ட் புளோயம். That is very important question, 5 mark question. Very important question in this lesson. True difference between xylem and phloem is a very important question. The xylem contains water and minerals. Xylem is water and minerals. Water and minerals. And phloem contains organic solids and food material. Organic solid and food material. Solid and food material. Next point, that is a very three important points are in the xylem and phloem. Next point, 4 points. That is next point. Conduction is mostly unidirectional. Foot roots, apical parts of the plant. Conduction may be bioradical form, leaves the storage organs and growing parts of the plants. Third important point, conducting channels and tracheas and vessels. Conducting channels and trachea vessels. Trachea vessels are present in xylem. Conducting channels are sieve tubes. Sieve tubes present for the sieve tubes. Next, component of the xylem include tracheal vessel, xylem parenchyma and xylem fibers are present in the xylem. The phloem parenchyma and phloem fibers are present in them. That is a very important question. That is a 5 mark question. 4 important parts in this xylem and difference between the xylem, phloem and 4 important points. Next, difference with the merismatic and permanent tissue. Merismatic and permanent tissue.
The next is merismatic and permanent tissue. Merismatic and permanent tissue. The difference between the merismatic and permanent tissue. That is important for another 5 mark question. Cell wall is thin and elastic. Cell wall is thin and elastic. The merismatic tissues, cell wall is thin and elastic. Permanent tissues, cell wall is black. Cell wall is black. The component cells are spherical, polygonal and undifferentiated. Merismatic. The permanent tissue usually large central vacuole. Large central vacuole present in the living permanent cells. The merismatic cells are intercooler spaces absent. The merismatic intercooler spaces is absent. In the intercooler spaces is present. Nucleus is large and prominent. Nucleus is less complex. Cell grow in divide regularly. Cell do not normally divide. Provides mechanical support of elastic and plant body. Provides only mechanical support. That is 7 important difference between the merismatic tissue and permanent tissue. That is a very important question for tissues lesson. There is 2 different between xylem and phloem. Another question is a merismatic and permanent tissue. That is a very important question. That is a 5 mark question. In exam, the question is confirmed to write down. In Tamil medium பையன் கவனிச்சுக்கோ. தமிழ் மீடியத்தில் நீ பார்க்க போனா சைலம் புளோயத்துக்கு இடையான வேறுபாடுகள் 5 மார்க் கொஸ்டினுக்கு கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சைலத்துக்கும் புளோயத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்பான். கொஸ்டின்ல கேட்பாங்க 5 மார்க் கொஸ்டின். 2 டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல கொடுத்திருக்கு 2 இது கொடுத்து ஒன்னு சைலம் புளோயம், அடுத்து விடுது ஆக்க திசுவிற்கும் நிலைத்த திசுவிற்கும் உள்ள வேறுபாடுகள். இது கண்டிப்பா நீ படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுல வந்து 4 பாயிண்ட் தான் இருக்கு. சைலம் புளோயத்துல 4 பாயிண்ட் தான். நீர் மற்றும் கனிமங்களை கடத்துகின்றன. அடுத்தது கரிம மூலப்பொருட்கள் உணவுப் பொருட்களை கடத்துகிறது. கனிம பொருட்களை கடத்துது, உணவுப் பொருட்களை கடத்துது. அடுத்தபடியா கடத்தல் பெரும்பாலும் ஒரே திசையில் நடக்கிறது. கடத்தல் பெரும்பாலும் ஒரே திசையில் நடக்கிறது. சைலம் புளோயம். சைலம் அண்ட் புளோயம். இது நீர் மற்றும் கனிமங்களை கடத்துகின்றன. புளோயம் வந்து கரை பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்துகின்றன. அடுத்தப்ப கடத்தல் பெரும்பாலும் ஒரே திசையில் நடக்கிறது. அதாவது வேரிலிருந்து தாவரத்தை நோக்கி செல்லுது. வேரிலிருந்து தாவரத்தை மேல் நோக்கி செல்லக்கூடியது. ஆனா புளோயத்தில் அப்படி கிடையாது. கடத்தல் 2 திசைகளில் நடக்கிறது. இலையிலிருந்தும் வளரும் உறுப்புக்கும் சேமிப்புக்கும் ஏற்படுகிறது. சேமிப்பு தரைக்குள்ள ஒருவேளை கிழக்கா இருக்கலாம். தரைக்குள்ள சேமித்து தர உணவுப் பொருட்களை நினைக்கும் உள்ள வச்சுக்கணும். வளரும் பாகங்களுக்கு சேர்த்து வச்சுக்கிடுது. அடுத்த ட்ரக்கீடுகள் மற்றும் சைல குழாய்கள் காணப்படுகின்றன. ட்ரக்கீடும் சைல குழாய்களும் காணப்படுகின்றன. கல்லடை குழாய்கள் மூலம் கடத்துகின்றன. அடுத்த சைலம் குழாய்கள், ட்ரக்கீடுகள், சைலம் பேரன்கைமா, சைலம் நார்களால் ஆனவை. அடுத்தபடியா புளோயம் துணை செல்கள், புளோயம் பேரன்கைமா, சல்லடை குழாய்கள், புளோயம் நார்களால் ஆனவை. 4 பாயிண்ட் வெரி முக்கியமான பாயிண்ட். சைலம் புளோயத்துக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல 4 பாயிண்ட் இருக்கு. 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏன்னா நன்கு படிச்சுக்கோ. அடுத்தப்ப இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் இதே பாடத்துல இருக்குது. அது ஒரு 5 மார்க் கொஸ்டின், மிக முக்கியமான கொஸ்டின். 2ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது என்னன்னா ஆர்க்க திசுக்கும் நிலைத்த திசுக்கும் உள்ள வேறுபாடு. ஆர்க்க திசு நிலைத்த திசுக்கு இடையில ஒரு வேறுபாடு. ஆர்க்க திசுவுக்கும் நிலைத்த திசுக்கும் உள்ள வேறுபாடு. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்.
இதன் செல்கள் அளவில் சிறியவை. இதனுடைய செல்கள் வந்து அளவில் மிகச் சிறியது. கோள அல்லது பல்கோண வடிவில் காணப்படுகின்றன. கோளத்தில் காணப்படும், பல்கோண வடிவில் காணப்படும் மற்றும் வேறுபாடற்றவை. இதன் செல்கள் அடுத்தபடியா நிலைத்த திசுவின் செல்கள் பெரியவை, அது சிறியது பெரியவை. வேறுபட்டவை பல்வேறு வடிவம் உடையவை. ஒரு வடிவம் இருக்காது, பல்வேறு வடிவம் உடையவை. சைட்டோபிளாசம் அடர்த்தியானது, வெற்றிடங்கள் காணப்படுவதில்லை. உயிருள்ள நிலைத்த செல்களின் மையத்தில் பெரிய வெற்றிடங்கள் உள்ளன. செல்களுக்கு இடையே இடைவெளி கிடையாது. செல்களுக்கு இடையே இடைவெளி உண்டு. நிலைத்த திசுக்கு இடைவெளி உண்டு. பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்கோ. 217 அந்த கொஸ்டின் இருக்கு. பேஜ் நம்பர் 217 புக்ல. செல் சுவர் மெல்லியை மற்றும் நெகிழும் தன்மையுடையது. செல் சுவர் தடித்தது. நியூக்ளியஸ் பெரியது, இங்க நியூக்ளியஸ் சிறியது. செல்கள் தொடர்ந்து வளரும் பகுப்பும் தன்மையுடையது. செல்கள் சாதாரணமாக பகுப்படைவது இல்லை. இவை தாவர உடலுக்கு உறுதியும் நெகிழ்ச்சி தன்மை உடையின. இவை உறுதியை மட்டும் குறைகின்றன. கவனிச்சுக்கோ. இதுல எத்தனை இருக்குன்னா 7 டிஃபரன்ஸ் இருக்குது. எதுலன்னா ஆக்க திசுக்கும் நிலைத்த திசுக்கும் இடையில வேறுபாடுகள்ல 7 டிஃபரன்ஸ் இருக்கு. முதல் பாயிண்ட் 2 பாயிண்ட் 7 பாயிண்ட் இருக்கு. 5 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய கேள்வி. நான் சொல்லி சைலம் புளோயத்துக்கும் டிஃபரன்ஸ் கேட்பறாங்க. அல்லட்டா நினைச்சுவாங்க ஆக்க திசுக்கும் நிலைத்த திசுக்குள்ள வேறுபாடு கேட்பாங்க. சைலம் புளோயத்துல 4 பாயிண்ட் இருக்கு. எனது ஆக்க திசு நிலைத்த திசுல எனது 7 பாயிண்ட் இருக்கு. கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எனவே இது வந்து என்ன நல்லா படிங்க. வீட்டில் வச்சு 5 மார்க் கொஸ்டின் நல்லா படிங்க. படிச்சு முடிச்சுட்டு நினைச்சீங்க, படிச்சு முடிச்சு பாருங்க. அது ஈஸியா வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்தப்ப இங்கிலீஷ் மீடியம் படிக்க கவனிச்சுக்கோங்க. அடுத்தப்ப நம்ம படிக்க போறது அனிமல் டிஷ்யூ. அடுத்தப்ப என்ன படிக்க போறோம்? அனிமல் டிஷ்யூ. ஏற்கனவே நம்ம படிச்சதுல வந்து முதல்ல நம்ம என்ன டிஷ்யூல படிச்சோம். என்ன படிச்சோம்னா முதல்ல வந்து என்ன செய்யணும்? பிளான்ட் டிஷ்யூ படிச்சோம். இப்பொழுது அனிமல் டிஷ்யூ பத்தி படிக்க போறோம். அனிமல் டிஷ்யூனா மனிதன். மனிதன் ஒரு அனிமல் தானே? அனிமல் டிஷ்யூ. The man is one of the animal. An assemble of one or more type of special cells held together with extracurricular material constitute tissue. The study of tissue known as histology. The histology, that is very important. The meritally constituted tissue, that is the histology. Page number 214. Please open the book. Page number 214. The simple tissue. There are 2 types of cells are one is simple tissue. A group of cells are similar in origin from structure and work together perform specific function. Simple tissue gives the specific function. Gives a specific function. The common tissue, a group of different their structure and function of but coordinate perform a specific function. The animal tissue can be grouped into 4 basic types. The basic structure and function. One is epithelial tissue, connective tissue, muscular tissue, nervous tissue. That is a very important question. That is very important. First is simple tissue and compound tissue. The simple and the epithelial cell and connective tissue, muscular tissue, nervous tissue. That is very important. The animal tissue. First is simple tissue. That is the second is compound tissue. The animal tissues are 4 tissue. That is first epithelial tissue. That is epithelial tissue. Second, connective tissue. Third, muscular tissue. Fourth, nervous tissue. That is very important question. First is animal tissues. That is 2 types. One is simple tissue, that is common. Second is compound tissue. The simple tissue are epithelial tissue, connective tissue, muscular tissue, and nervous tissue. Nervous tissue. First point, the epithelial cells, epithelial tissue. The epithelial tissues, it is the simplest tissue, composed 1 or more layers of cell
covering the external surface of the body and the internal organs. The cells are arranged very close together. The cells are arranged very close together. To each other, the less extracellular material. The epithelial cells lie on non-cellular basement membrane. The epithelial tissue generally lacks blood vessels. The epithelial cells represent the blood vessels. The epithelium separated the underlying connective tissue which provides with nutrition. There are two types of epithelial tissue. One is simple epithelium, is composed single layer of cells constituting basement membrane. The second, compound tissue, compound epithelium, is composed several layers of cells. Only one of the cells or deepest layer of rest basement of membrane. Function of epithelial tissue. The skin which forms the function of epithelial tissue. The skin, the function. The simple epithelium and compound epithelium. There are two types of epithelial tissues. First is simple epithelium. Second is compound epithelium. The compound epithelium is composed of several layers of cells. The single epithelium composed of single layer of cells. Only of the cells are deepest layer, rest of the basement of the membrane. Function of epithelial tissue. The skin which forms, that is the function. The skin which forms the outer covering of the body process underlying cells from drying and injuring and microbial function. It is very helpful for the tissues, animal tissues, to the epithelial tissues. That is underlying cells from drying, injury. Third is microbial function. Next point, they help of the absorption of water. That is help for the absorption of water and nutrition. They are involved in elimination of waste products. That is the waste products to eliminate your body. Some epithelial tissue performs secondary functions. Secretion of sweat, saliva and mucus and emulsion. That is a simple epithelium. That is a simple epithelium. Simple epithelium. The simple epithelium, that is so many types. Simple epithelium, squamous epithelium, cuboidal epithelium, columnar epithelium, ciliated epithelium, glandular epithelium. That's a very important point. Page number 214. That is a epithelial tissues, so many branches. Only simple epithelium. Simple epithelium. That is single layer. That is single layer, like this bread. Like this bread. In page number 214, 214, the last figure number 18.7. 18.7. That is a simple common, like this bread. The basement membrane and the connective tissue. That is a simple epithelium. That is only one epithelium. Second, squamous epithelium. It is made of thin, flat promotional nuclei. This is permanent membrane. That is a permanent membrane. That is a permanent membrane. Page number 214, 18.7 figure. 18.7 figure. The squamous epithelium is also known as pavement membrane, which from delicate lining of buccal cavity, alveoli of lungs,
proximal tubule, and kidneys are covering the skin tongue. The products the body was mechanical injury and drying and invasion jams. That is very much used for the simple epithelium. Simple epithelium. This is squamous epithelium. The second is colloidal epithelium. Colloidal epithelium. It is composed of single layer of colloid. Figure number 18.8, page number 215. It is a composed of single layer of cubical cells. Cubical cells. The cubical cells. The tissue is present in the thyroid vessels, salivary glands. Is present in the thyroid glands. Thyroid glands and salivary glands, sweat glands, and exocrine pancreas. This is present in this body. It is also found in the intestine tubular part of nephron. The microvilli that increase the absorbent surface area. Their main function of secretion of and absorption. That is the secretion and absorption. Only used for secretion and absorption. That is the use for the sweat gland and salivary glands and the injury glands. So many, it is present for the so many areas. Then is next is columnar epithelium. Columnar epithelium. Very important question. Columnar epithelium. It is composed of single layer of slender, elongated, pillar-like cells. That is pillar-like. Page number 213, 215, 18.9. The figure is 18.9. The cylinder and pillar-like cells. The nucleus are located on the base. It is found in the lining of stomach. That is found within the stomach, gallbladder, bile duct, and intestine, colon, and oviducts, and mucous membrane. They are mainly involved in secretion and absorption. Only uses for the secretion and absorption. Next, ciliated epithelium. Ciliated epithelium. Certain columnar cells bear numerous delicate hair-like growth called cilia. That is a hair-like cilia and are called ciliated epithelium. Their function is to move particles or mucus specific direction over the epithelium. It is in the trachea, windpipe, pronucleus, respiratory tract, kidney tubules and fallopian tubes or oviducts. That is the ciliated epithelium. That is very important. Next, glandular epithelium. Glandular epithelium. The epithelial cells are often modified from the spectral gland. Specialized glands are found in this body. Chemical substance of the epithelial surface. These lines are gastric glands, pancreatic tubules, and intestine glands. Glandular epithelium. That is the glandular epithelium. This is the very important. In this lesson, the animal tissue, the epithelial tissue, the function of tissues, the simple epithelium, and the first point is squamous epithelium, second point is the cuboidal epithelium, third point columnar epithelium, fourth point ciliated epithelium, fifth point glandular epithelium. That is a simple epithelium. Then there is a simple epithelium type. That is very important question. That is 5 marks. 2 marks question. Squamous epithelium, cuboidal epithelium, columnar epithelium, and ciliated epithelium. That is very important. In every part is 2 marks only. அடுத்த தமிழ் மீடியம் பசங்க கவனிச்சுக்கோ. தமிழ் மீடியத்துல அடுத்த பார்க்க போறது நம்ம வந்து எபிதீலியல் டிஷ்யூ.
இதுல நம்ம பார்க்க போது விலங்கு திசுக்களை பற்றி பார்ப்போம். ஒன்று அல்லது பல வகையான இதுல பார்க்க போறது நம்ம வந்து கூட்டு எபித்தீலியத்தை பார்த்தோம், எபித்தீலியத்தின் செயல்பாடுகளை பார்த்தோம். எபித்தீலியம் எதுக்கு இதுல வந்து பார்க்க போனா விலங்கு திசுக்கள்ல வந்து விலங்கு திசுக்கள் ஒன்று அல்லது பல வகையான தனிச்சிறப்புடைய அந்த வெளிப்புறத்தில் உள்ள பொருட்களையும் கூட ஒன்றோடு ஒன்று இணைந்து திசு உருவாக்கின. வெளிப்புறத்தில் இருக்க பொருட்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து திசுவை உருவாக்குகிறது. இந்த திசுக்கள் பற்றிய படிப்பிற்கு திசுவியல் என்று பெயர். இந்த திசுக்களை பற்றி நம்ம படிக்க போற பாடத்துக்கு தான் திசுவியல். அடுத்த அமைப்பு, தோற்றம், உருவம் மற்றும் வேலை இவற்றை ஒரே மாதிரியாக கொண்ட தொகுப்பான செல்கள் எளிய திசுக்கள் என அழைக்கப்படுகிறது. அதே சமயம் தொகுப்பான செல்கள் அவைகளின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டில் வேறுபாடுகள் ஒரு குறிப்பிட்ட பணியை ஒருங்கிணைத்து செய்யும் போது கூட்டு திசுகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த திசுக்களை அடிப்படையில் எபித்தீலிய திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு 4 வகையா பிரிக்கிறோம். ஒன்று எபித்தீலிய திசு, ஒன்று இணைப்பு திசு, ஒன்று எபித்தீலிய திசு, 2 இணைப்பு திசு, 3 தசை திசு, 4 நரம்பு திசு. இது எபித்தீலிய திசு பற்றி பார்ப்போம். எபித்தீலிய திசு சரி. இப்ப எபித்தீலிய திசுல நம்ம வந்து என்ன பண்ணோம், எபித்தீலிய திசுகளில் 2 வகை காணப்படுகிறது. ஒன்று வந்து எளிய எபித்தீலியம், இன்னொன்று கூட்டு எபித்தீலியம். எளிய எபித்தீலியம், இன்னொன்று கூட்டு எபித்தீலியம். அடித்தள சவ்வின் மீது அமைந்த ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது. எளிய எபித்தீலியம் உள்ளது ஒற்றை அடுக்குகளால் ஆனது. கூட்டு எபித்தீலியம் என்பது பல அடுக்கு செல்களால் ஆனது. இது மிக ஆழ்ந்த செல் அடுக்கு மட்டுமே அடித்தள செவ்வின் மீது காணப்படுகிறது. அடுத்தபடியாக எபித்தீலிய திசுவின் செயல்பாடுகள். எபித்தீலிய திசுக்கு என்ன செயல்பாடுகள் இருக்கு? உடலின் வெளிப்பகுதியை மூடியுள்ள செல் மற்றும் எபித்தீலிய செல்களால் ஆனது. இந்த செல்கள் அடித்தளத்தில் உள்ள செல்களை போகாமலும் காயம் அடையாமலும் மற்றும் நுண்ணுயிரி தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. காயம் அடைஞ்சிடக்கூடாது, நுண்ணுயிர்கள் தொற்று ஏற்பட்டக்கூடாது. இதை பாதுகாக்கிறது இதனுடைய கடமை தான். இவை நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்ச உதவுகின்றன. நீரை உதவுது, சத்துக்களை உதவுது. அடுத்த கழிவுப் பொருட்களை நீக்கும் பணியிலும் ஈடுபடுகின்றன. அடுத்தபடியா சில எபித்தீலிய திசுக்கள் சுரத்தலில் செயல்படுகின்றன. அவை பல்வேறு வகையான உயிர் வேதிப்பொருட்களான வியர்வை, உமிழ்நீர், கோடை மற்றும் நொதிகளை சுரக்கின்றன. போன்ற நொதிகளை சுரக்கும். அடுத்தபடியா எளிய எபித்தீலியம். இவை ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது. உடற்குழி மற்றும் நாளங்களில் உட்பூச்சு எபித்தீலியலால் ஆனது. எளிய எபித்தீலியம் கீழ்காணும் வரைகளை கொண்டுள்ளது. ஒன்று தட்டை எபித்தீலியம். இதுல வந்து நம்ம பார்க்க ஒரு தட்டை எபித்தீலியம், இன்னொன்று கனச்சதுர வடிவ எபித்தீலியம், தூண் எபித்தீலியம், குறியீடு எபித்தீலியம் ஆகிய 4 பொருட்களே காணப்படுகிறது. இப்ப தட்டை எபித்தீலியத்தை பற்றி தான் படிக்க போறோம். தட்டை எபித்தீலியம் தெளிவாக தெரியும் உட்கருக்களை உடையது. தெளிவாக தெரியக்கூடிய உட்கருக்களை கொண்டது. தட்டையான செல்களால் ஆனது. இந்த செல்கள் ஒழுங்கட்ட எல்லைக்குட்பட்ட பக்கத்தில் உள்ள செல்களுடன் பிணைந்துள்ளன. பக்கத்தில் உள்ள செல்களோடு இணைஞ்சிருக்குது. தட்டை எபித்தீலியம் பாதை சவ்வு என்று அறிமுகப்படுகிறது. இது வாய்க்குழி, வாய்க்குள்ள நுரையீரல், நுண் காற்றறைகள், சிறுநீரகத்தின் நுண்மை சுருள் குழல், இரத்த நாளங்கள், தோல் மேல் உரை, நாக்கு ஆகியவற்றை மென்மையான பூச்சாக கொண்டிருக்கிறது. இவை காயங்கள், உடம்பு வந்து வறண்டு போகாம என்ன பிசு பிசுபா இருக்கக்கூடியதுக்காகவும் நோய் குருமிகள் தொகுதியிலிருந்து தடை பண்ணுகிறது. இதான் தட்டை எபித்தீலியம். அடுத்த கனசதுர வடிவ எபித்தீலியம்.
கனசதுர வடிவ எபித்தீலியம். இவை ஒற்றை அடுக்கு கனசதுர செல்களால் ஆனது. இது கனசதுர செல்கள். பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்கோ. 218 பக்கம் 18.8 பாடம். இதுல வந்து 2வது பக்கம் அந்த 18.8 சொல்லிட்டு கொடுத்திருக்கான். அதுல கனசதுர வடிவ எபித்தீலியம் படம் கொடுத்து வச்சிருக்கான் பாத்துக்கோ. இதுல அடித்தள சவ்வு காணப்படும், இணைப்பு திசு காணப்படும். மேல வந்து கனசதுரமா எளிய செல் திசு அமைஞ்சிருக்குது. எளிய செல் திசு அமைஞ்சிருக்கு. இவை உறிஞ்சும் பரப்பு அதிகரிக்கிறது. இதுல வந்து உறிஞ்சுற பரப்பு அதிகரிக்கிறது. இவை முக்கிய செயல் சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் ஆகும். ஏற்கனவே சொன்னேன், அந்த திசுக்கு வேலை வந்து காயங்கள் கட்டுறது, பூச்சி ஏதாவது நோய் கிருமிகள் உள்ள போயிடக்கூடாது. காயம் என்ன செய்யுது, வேலை செய்யுது. இதுக்கு வந்து சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல். சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல். மூணாவது தூண் எபித்தீலியம். தூண் எபித்தீலியம் இது நீண்ட தூண்களை கொண்ட ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது. படத்தை எடுத்து வச்சுக்கோ. 18.9. இது தூண் மாதிரி அமைஞ்சிருக்கும். ஒற்றை அடுக்குல உடைய தூண் மாதிரி அமைஞ்சிருக்கும். அடுத்தபடியாக இதுல வந்து இரைப்பை, பித்தப்பை, பித்த நாளம், பெருங்குடல், அண்டக்குடல், கோழை சவ்வுகள் ஆகிய படர்ந்து காணப்படுகிறது. எல்லா சவ்வும் படர்ந்து காணப்படுகிறது. இவை முக்கியமாக சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் வேலையை செய்கின்றன. சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் வேலையை செய்கின்றன. அடுத்தபடியா குறு இழை எபித்தீலியம். தூண் எபித்தீலியம் ரோமங்கள் போன்ற மென்மையான குறு இழைகளை கொண்டுள்ளன. மனித தலையில் இருக்க ரோம மாதிரி குறு இழைகளை கொண்டுள்ளது. பேஜ் நம்பர் 218 பக்கத்துல 18.10 பாடத்தை இதை எடுத்து வச்சுக்கோ. அதுல உனக்கு என்ன செய்யும், கிளீனா தெரியும். அதுல கொடுத்துருக்குது குறு இழை, அடித்தள மணி எல்லாமே படத்துல கொடுத்துருக்கு. படத்தை பாரு, எல்லாரும் படத்தை பாருங்க. பாத்தீங்கன்னா அதுல குறு இழை கொடுத்திருக்கோம். இவற்றின் செயல் துகள்களை போன்ற அல்லது கோளைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் எபித்தீலியத்தின் மீது நகர்த்துவது ஆகும். இது சுவாச குழாய், சுவாச பாதை, நுண்குழல்கள், அடுத்தபடியா சிறுநீள குழல்கள், அண்ட குழல்களில் காணப்படுகின்றன. அடுத்தபடியா சுரக்கும் எபித்தீலியம். சுரக்கும் எபித்தீலியம் இது வந்து பேஜ் நம்பர் 219 பக்கத்துல படம் கொடுத்திருக்கான். சுரக்கும் எபித்தீலியம். எபித்தீலிய செல்கள் மாற்றமடைந்து சிறப்பான சுரக்கும் செல்களாக மாறுகின்றன. இவை எபித்தீலியத்தின் புறப்பரப்பில் சில வேதி பொருட்களை சுரக்கின்றன. வேதி பொருட்களை சுரக்குது. இவை எபித்தீலிய திசுக்கள், இரைப்பை சுரப்பிகள், கணைய குழாய்கள், குடல் சுரப்பிகள், பூச்சாக அமைந்துள்ளன. இவை அமைந்துள்ளன. இது சுரப்பு எபித்தீலியம். நம்ம இன்னைக்கு படிச்ச பாடத்துல வந்து முக்கியமான சைலம் புளோயத்துக்குரிய டிஃபரன்சியேஷன் சொல்லி கொடுத்தேன். ஆக்கு திசுக்கு நிலத்தி திசு கொடுத்தேன். 2 5 மார்க் கொஸ்டின் கேப்பா சொல்லி கொடுத்தேன். அடுத்து விலங்கு திசுக்களை படிச்சோம். நம்ம ஏற்கனவே தாவர திசுக்களை தான் முதல்ல படிச்சு அதை புளோயம் இதெல்லாம் முடிச்சோம் கடந்த கிளாஸ்ல. அதே மாதிரி இப்ப எபித்தீலிய திசுவை பற்றி படிச்சோம் விலங்கு திசுக்கள்ல. அதுல எளிய எபித்தீலியம், கூட்டு எபித்தீலியம் இருக்குன்னு 2 சொல்லி கொடுத்தேன். அப்படியே எபித்தீலிய திசுக்களின் வகைப்பாடுகள் என்று சொல்லி கொடுத்தேன். அதுல வந்து எளிய எபித்தீலியம், தட்டை எபித்தீலியம், கனசதுர வடிவ எபித்தீலியம், தூண் எபித்தீலியம், குறு இழை எபித்தீலியம், சுரக்கும் எபித்தீலியம் ஆகிய திசுக்கள் ஆகியவர்களை பற்றி நம்ம என்ன படிச்சோம். இந்த 2 மார்க் கொஸ்டின்ல 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின் 2 சொன்னேன். 2 மார்க் கொஸ்டின்ல கூட்டு எபித்தீலியம் பற்றி கேட்பாங்க, சுரக்கும் எபித்தீலியம் பற்றி கேட்பாங்க, குறு இழை எபித்தீலியம் கேட்பாங்க, தூண் எபித்தீலியம் கேட்பாங்க, கனசதுர வடிவ எபித்தீலியத்தை பற்றியும் கேட்பாங்க. தட்டை எபித்தீலியம் பார்த்தா 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சில நேரத்துல தட்டை எபித்தீலியத்தை பற்றி நீ கொடுத்து அதுல வந்து படங்களை வரைந்து பாகங்களை குறி கொடுத்துருப்பாங்க. சில நேரத்துல படத்தை மட்டும் கொடுத்து டேஷ் போட்டு விட்டுருப்பாங்க. நம்ம தான் என்ன செய்யணும், அதுல பாகத்தை நம்ம எழுத வேண்டிய 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஈஸியான மெத்தடு, நல்லா படிக்கக்கூடிய ஒரு பாடம் அந்த திசுக்கள்ல. நம்ம இப்ப நீங்க படிச்ச பாடங்கள்ல வந்து ஏற்கனவே நம்ம 2 மார்க் 2 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 2 மார்க் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். வீட்டுல வச்சு நீங்க என்ன செய்ய படிங்க. நாளைய தினத்துல அடுத்த கிளாஸ்ல இணைப்பு திசுல இருந்து நம்ம என்ன செய்வோம், கம்ப்ளீட்டா என்ன செய்வோம், இணைப்பு திசுல இருந்து கம்ப்ளீட்டா என்ன செய்வோம் படிப்போம். நன்றி. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.